டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிற எங்களுக்கு மிகவும் அருமையான நேயர்களே, இன்று நாம் எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் முதல் 10 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். எபேசியர் 2, 8, 9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. விசுவாசியின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து முழுமையாகச் சொல்லும் வசனங்கள் தான் இவை. அக்கிரமங்களிலேயும் பாவங்களிலேயும் நாம் மரித்து கிடந்தோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்துவிட்டார். நாமும் ஒரு நாள் பரலோகத்திலே தேவனுடைய கிருபைக்கு காட்சி பொருளாய் இருக்கப் போகிறோம். இது எதுவுமே நம்முடைய சொந்த கிரியைகளினாலே உண்டானதல்ல, கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்திலே முக்கியமானது தேவனுடைய கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுத்த தகுதி அல்லது ஈவு. ஆனால் பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் இயேசுவிலே உங்கள் விசுவாசத்தை வைத்திருப்பீர்கள் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லலாம். ஒருவேளை யாராவது எதிர்காலம் எப்படி என்று எனக்கு தெரியாது, எனவே அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நான் தைரியமாக சொல்ல முடியாது என்று சொல்கிறீர்களா? உங்களுடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறதே அல்லாமல் உங்களுடைய கிரியையை சார்ந்ததல்ல. நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கப் போகிறீர்கள் என்பதிலும் அது சார்ந்ததல்ல. தேவன் உங்களை முற்றுமுடிய ரட்சிப்பார் என்பதை குறித்த உறுதி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை அவரை விட்டு நீங்கள் பின்வாங்கலாம். ஆனால் அவர் நிச்சயமாக மீண்டும் நீங்கள் அவரண்டை வர உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவார். ஏனென்றால் அவருடைய கிருபையினாலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே ஒழிய உங்களுடைய எந்த சொந்த முயற்சியினாலும் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு முடிவு பெற்ற ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக எதை செய்து முடித்தாரோ அந்த அடிப்படையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவ்வாறு நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்தபடியினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்லலாம். நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நம்புகிறேன் என்று சொல்ல தேவையில்லை. அல்லது நான் ரட்சிப்பிற்காக முயற்சி எடுக்கிறேன் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம். ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. விசுவாசத்தின் மூலமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனே கொடுத்த வெகுமதி. தேவனுடைய கிருபையை குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செயலில் காட்டப்பட்ட தேவனுடைய அன்பு என்று சொல்லலாம். இந்த சத்தியத்தை குறித்து விளக்கிச் சொல்லும் ஒருவர் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியுங்கள். பாவிகள் மேல் தேவனுக்கு இருக்கும் மனதுருக்கம் உள்ள அன்பிற்கும் கிறிஸ்து இயேசுவில் அவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்கும் இடையே உண்டான தெளிவான வித்தியாசம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் ஒன்றல்ல. தேவன் பாவிகளை மிக மனதுருக்கத்தோடு நேசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய நீதியுள்ள எதிர்பார்ப்பிற்கும் பரிசுத்தத்திற்கு முன்னால் அந்த பாவி வரும்பொழுது தேவன் அவர்களை ரட்சிக்க முடியாது, அவர்களை காப்பாற்ற முடியாது. என்றாலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல தேவனுடைய நீதிக்கும் அவருடைய எதிர்பார்ப்பிற்கும் கொடுக்க வேண்டிய பூரணமான பலியான இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டு விட்டபடியினாலே தேவனுடைய அன்பு இப்பொழுது எந்த தங்குதடையும் இல்லாமல் செயல்படக்கூடியதாயிருக்கிறது. இதுதான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த காரியம். எனவே இன்று தேவன் பாவிகளை மன்னிக்கிறார் என்றால் பரிசுத்தரான நீதிபரரான அவருடைய எதிர்பார்ப்பின்படி மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. எனவே இப்பொழுது தேவனுடைய கிருபை செயல்படுகிறது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து பாவிகளாகிய நம்மேல் தமது கிருபையை பொழிந்தருடுகிறார். எந்த தங்குதடையும் இல்லாமல் அவருடைய கிருபை நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் ரட்சிப்பின் மார்க்கம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறது. ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலே அவன் கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவனுடைய விசுவாசம். என்றாலும் அதுவும் தேவனுடைய வெகுமதியாயிருக்கிறது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், விசுவாசமும் தேவனுடைய வெகுமதியாக இருக்கிறபடினாலே
அவர் அந்த விசுவாசத்தை எனக்கு தரவில்லை, எனவே நான் விசுவாசிக்கவில்லை, எனவே என்னை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது என்று கூறலாம். இதற்கு விட என்ன தெரியுமா? தேவன் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நன்றாக கவனிக்க வேண்டும். நற்செய்தியை கவனமாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விசுவாசத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இது 2 கொரிந்தியர் நிருபத்திலே மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. மோசே தனது முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டிருந்தார். ஒரு பிரகாசமான வெளிச்சத்தினாலே எல்லாருடைய கண்களையும் மங்கி போகச் செய்கிறார் என்பதற்காக அந்த முக்காடு போடப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முகத்திலிருந்து மறைந்து போகும் அந்த மகிமையை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அதை மூடி வைத்திருந்தார். அது மோசேயின் பிரமாணத்தினாலே வந்த மகிமை. கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 3:14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இன்று ஒரு முக்காடு தேவையில்லை. இப்பொழுது அவர் முக்காடு நீக்கப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். நற்செய்தி எல்லாருக்கும் தாராளமாக கூறப்படுகிறது. என்றாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? 2 கொரிந்தியர் 3:15-16 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கவனித்தீர்களா? மிக தெளிவாக அவர்கள் மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனிடமாக திரும்ப ஆயத்தமாகும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே திரும்பலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது எனக்கு விசுவாசம் என்னும் வெகுமதி கொடுக்கப்படவில்லை என்று கூறலாம். ஆனால் அருமையானவர்களே, அது உங்கள் பிரச்சனை அல்ல. உங்கள் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் பாவத்தை விட்டுவிட மனமற்றவர்களாயிருக்கிறீர்கள். வேதவசனம் கண்டிக்கும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட நீங்கள் விரும்பவில்லை. எப்பொழுது இந்த பாவங்களெல்லாம் எனக்கு வேண்டாம், எப்பொழுது என்னுடைய சொந்த விருப்பம் போல நான் வாழ வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் சமயங்களும் எனக்கு வேண்டாம், வேதம் வெறுக்கும் எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அந்த எண்ணத்தோடு நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். இன்றைக்கு பலர் நான் இயேசுவை விசுவாசிப்பதற்கு எனக்கு தடையாக இருப்பது என்னுடைய அறிவு என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. அவர்கள் இருதயத்தில் இருக்கும் பாவமே அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டாம் என்று தடை செய்கிறது. இன்று திருச்சபையில் இருக்கும் பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட அவர்கள் ரட்சிப்பை பூரணமாக அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு பாவத்தின் மேலிருக்கும் ஆசைதான். ஒரு பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வின்படி மனிதனுடைய அலசடிப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் மனநிலையில் சீரான நிலைமையிலே இல்லாமல் இருப்பதற்கும் 2வது முக்கியமான காரணம், மனிதன் கடந்த கால எண்ணங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடந்த காலத்திலே செய்த தவறுகளையும் பாவங்களையும் அவன் அடிக்கடி எண்ணி பார்க்கிறான். தன் தோல்விகளை யோசித்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரிடத்திலே திரும்புவதற்கு பதிலாக தங்களை தாங்களே பார்த்து கொண்டு இருப்பதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசம் உதவி செய்யும் ஒரு உபகரணமாயிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவில் கொள்ளும் மகிழ்ச்சி உங்களுக்கு ரட்சிப்பை தரவில்லை. கிறிஸ்துவில் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உங்களை ரட்சிக்கவில்லை. கிறிஸ்துவே உங்களை ரட்சிக்கிறார். கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசம் அல்ல. ஒருவேளை அது ஒரு உபகரணமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ரட்சிப்புக்கு காரணமாயிருக்கிறது. அங்கேதான் வல்லமை இருக்கிறது, அங்கேதான் ரட்சிப்பு இருக்கிறது. அடுத்ததாக, இது உங்களால் உண்டானதல்ல என்று 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது அவர் விசுவாசத்தை குறித்து சொல்லவில்லை, அவர் ரட்சிப்பை குறித்து தான் பேசுகிறார். ரட்சிப்பு என்னும் வெகுமதி யாரும் பெருமை பாராட்ட முடியாத ஒரு வெகுமதி. அது எல்லாமே தேவனால் உண்டானது. அவரே இலவசமாக நமக்கு கொடுக்கும் ஒரு வெகுமதி. எபேசியர் 2:10 கவனியுங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கவனித்தீர்களா? நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பொய்மா. இந்த வார்த்தையிலிருந்து தான் போயம் என்ற ஆங்கில வார்த்தை வந்தது. திருச்சபை தேவனுடைய ஒரு செய்யுளாக, அவருடைய புது சிருஷ்டியாக இருக்கிறது.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள திருச்சபை குறித்து பேசவில்லை, கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகள் அடங்கிய சபையை குறித்து பேசுகிறார். பெந்தேகோஸ்தே நாள் முதல் அவருடைய இரண்டாம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வரைக்கும் உண்மையாக அவரை விசுவாசிக்கும் கூட்டத்தினரை குறித்து கூறியிருக்கிறார். இவர்களிலே அநேகர் ஆங்காங்கே உள்ள திருச்சபைகளின் அங்கமாயும் இருக்கிறார்கள். எனவே விசுவாசிகள் என்னும் கூட்டம் தேவனுடைய செய்கையாக கிறிஸ்துவிலே அவருடைய புது சிருஷ்டியாய் இருக்கிறது. நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக சிறப்பான முறையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். நாம் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்திருந்தாலும் அதே வேளையிலே தேவனுடைய நாம மகிமைக்காக அவருக்கு மகிமையை கொண்டு வரும் வண்ணமாக இந்த உலகத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் அந்த நிச்சயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அதற்கு காரணம், இன்னமும் நீங்கள் பூரணமாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் பாவங்களை வெறுக்கவில்லை. எப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இந்த உலகம் வேண்டாம், உலகம் கொடுக்கும் சந்தோஷங்கள் வேண்டாம், கிறிஸ்து போதும் என்ற எண்ணத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, அப்பொழுது இயேசு உங்கள் பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை பூரணமாய் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். பாவத்தை வெறுக்காமல் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவராயிருப்பீர்கள் என்றால் வாழ்க்கையின் முடிவிலே நித்தியமாக தேவனோடு வாழ்வதற்காக மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் அமைதியாக இருந்துவிடவும் முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லும் பொழுது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் செயல்களும் ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்கள் கவனிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போமா? நான் உண்டு, என்னுடைய வீடு உண்டு, என்னுடைய வேலை உண்டு என்கிற குறுகிய வட்டத்திற்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட சாட்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறோமா? என்னுடைய வேலையை பார்க்கிறவர்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேலை செய்கிறோமா? நாம் பேசும் வார்த்தைகள் யாரையும் புண்படுத்துகிறதாக, வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அல்லது உடைந்து போன உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் இருக்கிறதா? தேவன் நம்மை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக புது சிருஷ்டியாக படைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையிலே நான் எந்தெந்த நற்கிரியைகளை செய்ய நீர் என்னை எதிர்பார்க்கிறீர் என்று கேட்க வேண்டியதும் அவர் நமக்கு உணர்த்தும் காரியங்களை செயல்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. நீங்கள் நன்றாக படிக்கும் ஒரு மாணவனாக மாணவியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வகுப்பிலே ஞானத்திலே குறைவாய் காணப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்கள் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் செல்வ செழிப்போடு வாழும் ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிந்த எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை சந்திப்பதினாலே உங்களுக்காக அவர்கள் தேவனை துதிக்க முடியும். நாம் எல்லாரும் இதே காரியங்களை செய்ய முடியாது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு விசுவாசி செய்யும் ஒரு காரியத்தை மற்றும் ஒரு விசுவாசி செய்ய முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இருப்பதினாலே நாம் ஒவ்வொருவரும் தனித்து ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே, நான் என்ன கிரியைகளை செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவார். ஒருமுறை நான் ஒரு கூட்டத்திற்காக கடந்து சென்றிருந்த பொழுது ஒரு அருமையான வாலிப சகோதரி, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கும் இதே பதிலைத்தான் கூறினேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், எப்படி நான் உம்முடைய நாம மகிமைக்காக எதை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள், அவரே உங்களை வழிநடத்துவார் என்று கூறினேன். சில மாதங்கள் கழித்து மீண்டுமாக மற்றொரு கூட்டத்திலே அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் சொன்னபடியே நான் ஜெபித்தேன். இப்பொழுது ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் அநேக சிறு பிள்ளைகள் என்னை தேடி வருகிறார்கள்.
அவர்களுக்கு நான் வேத புத்தகத்திலிருந்து சரித்திரங்களை கற்றுக் கொடுக்கிறேன். சந்தோஷத்தோடு வருகிறார்கள், அனுதினமும் வருவோம் என்று வாஞ்சியோடு வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சகோதரியைப் போல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நானும் உணர்ந்து கொண்டேன். நான் என்ன நற்கிரியை செய்ய என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இன்று முதல் நீங்களும் கருத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் எந்த நற்கிரியை செய்ய என்னை நீர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர்? நான் செய்யும் ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, நீரே என்னை வழிநடத்தும் என்று கருத்தாய் ஜெபிப்பீர்கள் என்றால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை அவர் வழிநடத்துவார். உங்கள் ரட்சிப்பு துருப்பிடித்து விடாதபடி உங்களை பயனுள்ள பாத்திரமாக்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையினாலே நீரே எங்களுக்கு தந்த விசுவாசத்தை கொண்டு நீர் ரட்சிப்பை எங்களுக்கு சொந்தமாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக இன்று நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நற்கிரியைகளை செய்யும்படியாக நீர் புது சிருஷ்டியாக அவர்களை ரட்சித்து வைத்திருக்கிறீர். யார் யார் அவ்வாறு உம்முடைய நாம மகிமைக்காக நற்செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை குறித்த புதிய அறிவை இன்றைக்கு பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நானும் உமக்கு நற்கிரியை செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பார்கள் என்றால், அவர்கள் இருக்கும் சூழ்நிலையிலே அவர்கள் செய்யும்படியாக நீர் விரும்புகிற நற்கிரியையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீரே கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். தாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல கிரியைகளிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்ற நல்ல பூரண அறிவையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் நாள் விரைவில் வர உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.